ஒண்ணுக்கு 3 ரூம் இருக்கு. அந்த ரூம் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து படுத்து கிடக்க. அம்மா நான் வரக்கலமா படிச்சிட்டு இருந்தேன். இது படிச்சிட்டு இருந்தியா? புக் எங்க? புக்கு அத மனப்பாடம் பண்ணிட்டு மனசுக்குள்ளே ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இத என்ன நீ நம்ப சொல்லுங்க. அம்மா நீ நம்பிதாமா அவளும், உனக்கு வேற வழியே கிடையாது. என்னது? சரி இப்ப எதுக்கு நீ வந்தேன்னு சொல்லு. தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வா, சீக்கிரம் போய் ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வா. சிக்கன் எடுக்கணுமா? இப்ப எதுக்கு? காய்கறி ஒண்ணும் இல்ல, நைட்டு சாப்பாடுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலாம்னு நினைச்சேன். வேணும்னா போய் வாங்கிட்டு வா. என்ன சிக்கன் பிரியாணி பண்ண போற? ஆமால, போய் எடுத்துட்டு வா. உங்க தாத்தாவும் பாட்டியும் வரேன்னு சொன்னாங்களா, அதனாலதான். அதான பார்த்தேன், எங்களுக்காண்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டியே. சரி இப்ப எதுக்கு அவங்க 2 பேரும் வராங்களா? ஏன் அம்மா அப்பா என்ன பார்க்க வருவாங்களே, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ரைட் விடு. எவ்வளவு வாங்கணும்? 1 கிலோவா? ஒரு 1.5 கிலோ எடுத்துட்டு வா. அப்புறம் 1 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. என்னம்மா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, நான் எப்படி எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு? ரெகுலர் இருக்குல்ல, எடுத்துட்டு போ. கூட ஒரு பையனையும் கூட்டிட்டு போ, உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காமத்தியா, அவனையும் கூட்டிட்டு போ. நான் சிக்கன் மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். அப்ப சிக்கனை தண்ணியில வேக வச்சு தரேன், அதை வாயில போடு. மரியாதையே தர தெரியாத குடும்பம். இவ்வளவுதான் பண்ணாலும் கடைசியில நம்மளை இப்படி பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. சரி, ஒரே காய்கறியை தின்னு நாக்கு செத்து போய் கிடக்கு. சிக்கன் பிரியாணி கிடைக்குதுல்ல, வாங்கி கொடுப்போம். ஏய் கிட்டா, எங்களா இருக்க? சீக்கிரமா உன் வண்டி எடுத்துட்டு என் வீட்டுக்கிட்ட வா, கடை வரைக்கும் போகணும். சரி சரி. மம்மி ஒரு 500 கொடுங்க. ராணிகா ஃபர்ஸ்ட் மீன் வாங்கிட்டு போமா? ஃபர்ஸ்ட் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போகும்போது மீனை வாங்கிட்டு போல லட்சுமி. வாங்கி கையில பைக்குள்ளே வச்சிருந்து அது ஒரு மாதிரி ஆயிடும். இதுனா எல்லா பொருளும் வாங்கிட்டு போகும்போது நம்ம மீனை வாங்கிட்டு போனா நேரம் கொண்டு போய் கறியை வச்சிடலாம். ஆமாக்கா நீங்க சொல்லதும் கரெக்ட் தான். சரி இப்ப வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போய் காய்கறியை வாங்குவோம். சரி வா லட்சுமி, நாங்களே இருக்கு பாரு, எல்லா காய்கறியும் இருக்கு, அதுலயே வாங்கிடுவோம். சரிக்கா. இக்கா இதுல காய்கறி எல்லாம் நல்லா இருக்குல்ல, இதுல வாங்கிடுவோமா? சரி லட்சுமி. இக்கா ஒரு 50 ரூபாய்க்கு சாம்பாருக்கு காய்கறியே போட்டுருங்க. ஆமா எனக்கும் 50 ரூபாய்க்கு சாம்பாருக்கு போட்டுருங்க. என்ன இருங்கக்கா போடுங்க. வேற என்ன வாங்குறதுக்கு? சாம்பார்ல கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாம் வந்துடும். தக்காளி ஒரு 1 கிலோக்குள்ள வாங்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் வாங்கணும். காலிஃப்ளவரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதையும் வாங்கிடுவோம். ஒரு வாரத்துக்கு வர மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா அப்புறம் இந்த பக்கம் வர வேண்டாம். ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சா காய்கறி எல்லாம் வீணாயிராத லட்சுமி. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வேற இல்லைல்ல? ஆமாக்கா என்ன பண்ணதுக்கு, டெய்லியும் வந்து வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. வேணும்னா வாங்கி என்கிட்ட தா லட்சுமி, நான் வேணா வச்சிருக்கேன். நீ அப்பப்போ உனக்கு தேவைப்படும் போது டெய்லி காலையில் வந்து எடுத்துட்டு போ. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி இருக்கும் பார்த்தியா? சரிக்கா. இக்கா 50 ரூபாய்க்கு சாம்பாருக்கு போட்டலாம். இப்போ ஒரு காலிஃப்ளவர் 1 போட்டுருங்க. அப்புறம் ஒரு 1 கிலோ தக்காளி, சின்ன வெங்காயம் 1 கிலோ, அப்புறம் ஒரு 1/4 கிலோ இஞ்சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பூண்டு இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுருங்க. சரிக்கா. இக்கா நீங்கள் நின்றுக்கிடுங்க, உங்களுக்கு எடுத்து தரேன். சரிம்மா இருக்கட்டும். இதில் காய்கறி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பத்தியாக்கா? ஆமாம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் நிறைய வாங்கி கொண்டு போய் வச்சாலும் நல்லது தான். சில நேரம் வாங்கிட்டு போவேன், அடுத்த நாளே எல்லாம் அழுகி போயிடும். லட்சுமி அக்கா நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் கார்த்திகம்மா. காய்கறி வாங்க வந்தீங்களோ? ஆமாம், நான் அன்னைக்கு ஒரு 2-3 வாட்டி உங்களுக்கு ஃபோன் போட்டேன், ஃபோனு போகவே இல்லை. அதுவா, அது ஃபோனில் பைசா போடாதனால ஃபோன் கால் எதுவும் வராது. அப்படியா? சரி சரி. ராணிக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். லட்சுமி அக்கா உங்களுக்கு என் மேலே எதுவும் கோவம் இல்லைல்ல? எதுக்குமா உன் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை அது நான் எதுவும் உங்களை காயப்படுத்திருந்தா மன்னிச்சுடுங்கக்கா. ஐயா கார்த்திகம்மா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்ட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ? இல்லை எனக்கு எதை பற்றியும் தெரியாது, பிள்ளைங்க தான். கார்த்திகம்மா எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லைம்மா. நீங்கள் தயவு செஞ்சு அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. இன்னும் கோவமாக தான் இருக்கீங்களோ பிள்ளைங்க மேலே? என்னதான் இருந்தாலும் அவங்க பையன் தானே, கொஞ்சம் பேசலாம்ல. அவன் ஒன்றும் என் பையன் கிடையாதும்மா. அவன் என்னைக்கு எங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனானோ அப்போவே நாங்கள் அவனை மறந்துட்டோம். என்னக்கா இப்படி பேசிட்டீங்க? சின்ன பிள்ளைங்க எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சு, மன்னிச்சு ஏற்றுக்கிடலாம்ல. கார்த்திகம்மா நான் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களா? என்னக்கா கேளுங்க. உங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, 2 பேரில் ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்க கார்த்திகம்மா, ஒருத்தர் அந்த மாதிரி தப்பு பண்ணா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிடுவீங்களா? நான் கேட்டதுக்கே நீங்க எப்படி தலையை குனிஞ்சு நிக்கீங்க. ஏன்னா உங்களாலே முடியாது. உங்க பையனோ பொண்ணோ நீங்க அவங்களையே நம்பி இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்டே சொல்லாம அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். நான் சொல்றதுல எதுவும் தப்பு இருக்கா என்ன? நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லக்கா. உங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அது எவ்வளவு கஷ்டம்ன்றது புரியும். இருந்தாலும் என் மனசுக்கு தோணதை நான் சொன்னேன். என் பையனோ பொண்ணோ இதை பண்ணாலும் எனக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். எல்லாத்தையும் மறந்து நான் பெற்ற பிள்ளைங்க தானே, அதனால மன்னிச்சு ஏற்றுக்கிடலாம் அப்படின்ட்டு.
சின்ன பசங்க ஏதோ அறியில்லாமல் பண்ணிட்டவன், நம்ம பெரியவங்க தானே கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கிடணும். நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லிடுறேங்கம்மா, ஆனால் என்னால் முடியல. ஏன்னா என் குடும்பமே அவனை நம்பி தான் இருந்துச்சு. அவனை நாங்கள் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி படிக்க வச்சதுக்கு அவன் இப்படி பண்ணிட்டு வந்து நின்னா யாரால ஏற்றுக்க முடியும்? இப்போ அவனோட படிப்பு ஃப்யூச்சர் எல்லாமே போச்சலாம். எல்லாம் அந்த பிள்ளைக்காண்டி, அவளுக்காண்டி அவன் படிப்பு ஃப்யூச்சரு, அவனை பெற்றவங்க தங்கச்சி எல்லாரையும் உதறி தள்ளிட்டாம்ல. நீங்கள் அந்த பிள்ளையை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கம்மா. அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா? ஆனால் எவ்வளோ தான் சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் பேசலேன்ற வருத்தம் 2 பேருக்குள்ளே இருக்க தான் செய்யும். இன்னைக்கு கூட அவன் பேசிட்டு தான் இருந்தான். எனக்கும் ராம் பையன் மாதிரி தான். என் பையன் கார்த்திக் இந்த மாதிரி பண்ணாலும் நான் கோவப்படுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்பேன். அவங்களுக்குன்னு இருக்கிறது நம்ம மட்டும்தானே. நீங்கள் என்னதான் சொல்லி திட்டினாலும் அவன் மறுபடியும் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு கூட அவன் உங்களை பார்க்க வந்திருக்கான் காலையில். என்ன சொல்ல வரன்றது கூட நீங்கள் கேட்கலன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். இன்னும் 2 நாளில் அவன் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். எது வெளிநாட்டுக்கு போனானா? ஆமாம், நீங்கள் சொன்னீங்களா அந்த பிள்ளைக்காண்டி அவன் படிப்பு ஃப்யூச்சர் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அவன் இப்போ வெளிநாட்டுக்கு திருப்பியும் போய் படிக்க போகிறான்னா அதுக்கு அவள் தான் காரணம். அவள் தான் உன்னோட ஃப்யூச்சர் என்னால் ஸ்பாயில் ஆடக்கூடாது, அதனால் நீங்கள் போய் படிங்க அப்படின்ட்டு அவனை இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்ருக்கா. அப்போ அந்த பிள்ளை அவன் இங்கே தான் இருப்பா. அவனுக்கு வேலையெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு என்னமோ அது சரியா படமாட்டேங்குது கார்த்திகம்மா. ஏன்க்கா? அவனையே நம்பி வந்து அந்த பிள்ளை இங்கே தனியாக விட்டு போகிறதே சரி கிடையாதுல்ல. ஒன்றில் அவளையும் கூட்டிக்கிட்டே போகணும், இல்லைன்னா அவன் இங்கே ஏதாவது ஒரு வேலையே பார்த்துருக்கணும். ஏக்கா என்னக்கா சொல்கிறீங்க? அவங்க ஃப்யூச்சருக்காண்டி அவங்க இதை பண்ணி தானே ஆகணும். ராம் போக மாட்டேன்னு தான் நிற்கான். ஆனால் ஜனனி தான் அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இப்போ அனுப்பி வச்சுட்ருக்கா. நாங்கள்லாம் இங்கே இருக்கோம்லக்கா, அதனால் கண்டிப்பாக நாங்கள் ஜனனியை நல்லா பார்த்துப்போம். அவளையும் என் பொண்ணு மாதிரி தான். ஏக்கா உங்களுக்கு காய்கறி எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துக்கிடுங்க. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் மன்னிச்சு ஏற்றுக்கிடுங்க. மனசில் பட்டதை சொன்னேன், இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சரி நான் வாரேங்க்கா. ராணிக்கா போயிட்டு வரேன். ராணிக்கா அவன் கையில் 5 பைசா கிடையாது. என்ன தைரியத்தில் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கான் தெரியல லட்சுமி. யாராவது பைசா கொடுத்து உதவி பண்ணியிருப்பாங்களாம் காணும். இவன் என்னதான் பண்ணுறானோ எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. சரி வாங்கக்கா, காய்கறி எல்லாம் வாங்கிட்டோம்ல, வீட்டுக்கு போகலாம். சரி லட்சுமி போவோம். ஆட்டோலாம் வந்தாச்சு, இனி நம்ம பஸ்லேயே போய்க்கிடுவோம். சரிக்கா. முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லா வேலையும் அம்மாவே பார்ப்பாங்க. நானும் நந்தினியும் ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. நந்தினியாச்சும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவா. நான்லாம் சுத்தமாக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. இப்போ தான் தெரியுது ஒரு வீடை மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போவே மணி 11 ஆயிடுச்சு. எல்லாரும் நல்லா பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்காவ. நான் இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு எப்போ தான் போய் படுப்பனோ தெரியல. வீட்டில் இருக்கும்போது லேப்டாப்பு ஃபோனு டிவின்னு எல்லாம் ஆனில் வச்சு என்ன ஜாலியாக இருப்பேன். எல்லாம் நமக்காண்டி தானே. யாரோ இந்த பக்கம் போன மாதிரி சவுண்டு கேட்டுச்சே. சடனாக யாரோ கிராஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை நமக்கு தோணதா இருக்குமோ? நமக்கு தோணதா இருக்கும். வெளியே நல்லா காற்று வீசுது. அந்த காற்றோட சவுண்டு தான் கேட்டிருக்கும். நானும் தேவையில்லாமல் எதையோ நினச்சிட்டு இருக்கேன். இந்த சேரு அந்த பக்கம் தானே இருந்துச்சு. கவனம் பூரா அவர் ஊருக்கு போகிறதா நினச்சிதான் இருக்கு. எந்த பொருளை எந்த இடத்துல வச்சேன்னு எனக்கு ஒரு ஞாபகமே இல்லை. என்ன ஒரு மாதிரி பின்னாடி ஏதோ அசைஞ்ச மாதிரி இருந்துச்சே. வெளியே இருந்து எதுவும் சத்தம் கேட்டுச்சா இல்லை வீட்டுக்குள்ளதான்? என்ன ஒரு மாதிரி பயமா இருக்கே. பேசாம போய் படுத்துருவோம். எதுனாலும் நாளைக்கு காலையில பார்த்துக்கிட்டு வந்தா நல்லது. என்ன யாரும் மூச்சு விட மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஜனனி ஜனனி என்னாச்சு? நானே பயந்து போய் நிக்கேன். நான் வந்து இப்படி கூப்பிட்டா பயப்பட மாட்டேனா? நான் கூப்பிட்டதுக்கா இப்படி பயந்து நிக்க? ஆமாங்க, ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம்? தெரியல. நான் பாட்டுக்கு புலம்பிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேனா, பின்னாவே யாரோ சடனா போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த சேர் இருக்கலாம், இந்த சேர் லைட்டா அப்படி மூவ் ஆன மாதிரியே இருந்துச்சு. நானும் வெளியே காத்தடிக்க பத்தலாம் அந்த சத்தமா தான் இருக்குன்னு என் பாட்டுக்கு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி யாரோ மூச்சு விடுற மாதிரியே சத்தம் கேட்டுச்சு. என் காது கிட்ட வந்து இப்படி அப்படி மூச்சு விட மாதிரி கேட்டுச்சு. நீ கதை எழுதுனேன்னு வச்சுக்கோங்க, நல்ல பேய் கட்டி எழுதுவேன். ஃபாரின் போனதுக்கு அப்புறம் சும்மா தானே இருப்பேன். ஒரு புக்கு பெண்ணு வாங்கி தரேன், நல்லா உட்காந்து கதை எழுது. எங்க கதை இல்லைங்க, உண்மை. சரி நீ பாத்திரங்கள் வந்து போதும், தனியா நிக்கலாம். அதனாலதான் வா போய் தூங்கலாம். காலையில எந்திரிக்கும் போது இதெல்லாம் பாத்திரம் இருந்துச்சுன்னா எரிச்சலாம் வருங்க. அதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு கழுவி போனேன் போதுமா? அப்படின்னா சரி வாங்க போவோம். ஆஹா என்ன ஒரு சிரிப்பு. வேலை பண்ணி கொடுக்கேன்னு சொன்னதும் சரி வா போய் தூங்குவோம்.